அம்மா 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 ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? பேசணுமா? யார் நீங்க? சொல்றேம்மா. முதல்ல நீங்க யாரு? என்கிட்ட என்ன பேசணும்? கிருபா ஃபைனான்ஸ் தெரியுமா? தெரியும். அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனரே நான் தான். சொல்லுங்க சார். இந்த கல்யாணம் நடக்க நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். எங்களால கோடி ரூபாய் கேட்டா கூட கொடுக்க முடியும், தெரியும்ல? தெரியும் சார், நல்லா தெரியும் சார். இங்க நீங்க என்ன விஷயமா சார் என்ன பார்க்க வந்தீங்க? உன்னால ஒரு காரியம் ஆகணும், அதுக்குதான். என்ன சார் காரியம் ஆகணும்? இந்த இந்து இருக்கால, அவளுக்கும் அவளை தூக்கிட்டு போனானே கர்ணா, அவனுக்கும் ஏற்கனவே பல வருஷமா காதல் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் புடிச்சு போய் தான் இந்த மண்டபத்தை விட்டு ஓடி போனாங்கன்னு நீ பத்திரிக்கைக்காரங்க கிட்ட சொல்லணும். அத மட்டும் நீ செஞ்ச, உன் மருமக கிட்ட கேட்டிய 10 லட்சம் அத நான் தரேன். என்ன சொல்ற? இதனால உங்களுக்கு என்ன சார் ஆதாயம்? என் ஆதாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட உனக்கு வரப்போற 10 லட்சம் ஆதாயத்தை எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க போறேன்னு யோசி. சரி சரிங்க சார், இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஓ சரி. பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். உங்களுக்கு இந்துவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து இந்து அந்த பையன் கடத்திக்கிட்டு போல. இந்துவும் கர்ணாவும் ஏற்கனவே காதலிச்சிருக்காங்க. அப்படி போடு. அதனால அவன் வந்து கூப்பிட்டதும் இவளுக்கு புடிச்சு போய் கூடவே போயிட்டா. இப்படிப்பட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு.